அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல 2023 பாலிட்டிக்கான 15 மார்க் கொஸ்டின் பேப்பர் அதை எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 15 மார்க்ல இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறது வந்து கொஸ்டின் நம்பர் 9. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேஸ் தி ஹிஸ்டரி ஆஃப் சிவில் சர்வீசஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவுடைய குடிமை பணிகள் அப்படிங்கிறத பத்தி பார்க்கும் பொழுது அதோட ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரேஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல கண்டறிஞ்சு சொல்றாங்க. ட்ரேஸ் பண்ணுங்க. பின்னாடி அது வரிசையா லிஸ்ட் அவுட் பண்ற மாதிரி தான். அதாவது இதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத வரிசையா சீக்கிரமா சொல்லணும். அதான் ட்ரேஸ் த ஹிஸ்டரி ஆஃப் சிவில் சர்வீசஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா, அண்ட் டிஸ்கஸ் இட்ஸ் சேலஞ்சஸ். ஸோ இந்த சிவில் சர்வீசஸ நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிவில் சர்வீஸ்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதுல என்னென்ன ரீஃபார்ம்ஸ் வந்து நம்ம கொண்டு வரலாம், ஏற்கனவே என்ன ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க, அபவுட் இட்ஸ் சேலஞ்சஸ் அண்ட் ரீஃபார்ம்ஸ். சீர்திருத்தங்களை பற்றி சீர்திருத்த சொல்லி நம்மள்ட்ட கேட்கல. சீர்திருத்தங்கள் இப்போ நீங்க ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கல. கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். நம்ம சீர்திருத்தங்கள் அப்படின்ன உடனே நம்ம நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லிடக்கூடாது. ஸோ கொஸ்டின் தமிழ்லையும் பாருங்க. இந்தியாவில் உள்ள குடிமை பணிகளின் வரலாற்றை கண்டறிவதுடன் அவற்றின் சவால்கள் மற்றும் சீர்திருத்தங்களை பற்றி விவாதிக்கவும். அதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, அதுக்கு என்னென்ன சீர்திருத்தங்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பற்றி நம்ம வந்து சொல்லணும். 3 விஷயம் சொல்லணும். 15 மார்க் கொஸ்டின். சரிங்களா? சிவில் சர்வீசஸ் பத்தி நிறையவே தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிறது பொதுவாக இப்போ நம்ம ஆட்சி பணிக்கு போறதுக்காகத்தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் சிவில் சர்வீசஸ். ஸோ முதல்ல இந்தியாவிலேயே மிக உயர்ந்த சிவில் சர்வீஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஏஎஸ். அதான். ஸோ ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ். மொத்தம் 3 சர்வீசஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்தாலே தெரியுது. நம்ம பேசும்போதே சொல்லுவாங்க இல்லையா, அவர் பெரிய கலெக்டர் அப்படிம்பாங்க, இல்லைன்னா பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிறதுல ஐஏஎஸ், ஐபிஎஸ் அப்படிங்கிறவங்களோட ரோல் வந்து ரொம்ப ஆண்டுகளாக ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன் பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த சிவில் சர்வீசஸை பத்தி தான் இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஃபுல்லா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹிஸ்டரியை நல்லா பார்த்து இதுல சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின் இங்க எழுதியிருக்கிறேன். ட்ரேஸ் தி ஹிஸ்டரி ஆஃப் சிவில் சர்வீசஸ் இன் இந்தியா. டிஸ்கிரிப்ஷன்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு பிடிஎஃப் டைப் பண்ண ஃபார்மெட்ல இருக்கும். இது எழுதுனதுனால அப்படி. ஸோ சிவில் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டேக்லைன் கொடுத்துருக்கேன். ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் கவர்னன்ஸ். ஆக்சுவலா அது சொன்னது யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் சொல்லியிருக்காரு. ஸோ சிவில் சர்வீசஸ் இஸ் அ ஸ்டீல் ஃப்ரேம், என்டையர் கவர்மெண்ட் ரெஸ்ட் ஆன் இட் அப்படிங்கிறார். ஸோ ஸ்டீல் ஃப்ரேம் அப்படிங்கிறது கவர்னன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு பெரிய ஒரு கார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இல்லை ஒரு பெரிய லாரி, பஸ் எடுத்துட்டீங்கன்னா வெளியே தான் பாடி தெரியும். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அது ஃப்ரேம், அதான் அதோடைய ஸ்ட்ரென்த். ஸோ சிவில் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் அதோடைய ரூட்ஸ் காலனியல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஆரம்பிக்குது. So civil service have their roots in colonial administration. It plays a vital role in policy implementation despite numerous challenges. ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. சிவில் சர்வெண்டா இருக்கு சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா நம்ம பார்க்கும்போது பொதுவா நாளைக்கு பார்த்தா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்களுக்கு என்ன ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். பட் நிறைய சேலஞ்சஸ் இருந்தாலுமே அவங்க வந்து அவங்களுடைய பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல நிறைய ஒரு உயிர்ப்பான ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி. ஸோ சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய ஒரு ரிமெம்பரன்ஸ் இங்க சொல்லியிருக்கோம். ஸோ நோ டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் கேன் ஃபங்க்ஷன் வித்தவுட் அன் எஃபிஷியன்ட் சிவில் சர்வெண்ட். சர்தார் பட்டேல். அதாவது ஒரு எஃபிஷியன்டான சிவில் சர்வெண்ட் இல்ல அப்படின்னா அந்த என்டையர் கவர்மெண்டே ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்டா இயங்க முடியாது. ஒரு மக்களாட்சி நாடாகவே இயங்க முடியாது. சரி, இப்ப ஹிஸ்டாரிக்கல் ட்ரேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிவில் சர்வீசஸ் பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் சிவில் சர்வீசஸ்ங்கிறது கொஞ்சம் மாடர்னைசேஷன் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. முன்னாடி காலகட்டங்களில் அரசர்கள், கணக்காயர்கள், ஐம்பெருங்குழு, என் பேர் ஆயம் இப்படிலாம் நடத்தினாங்க. நம்ம மாநிலங்கள்ல, தமிழ்நாட்டுல அப்படிதான் இருந்துச்சு. மற்ற மாநிலங்கள்ல போனீங்கன்னா அமர்த்தியா, அதுக்கப்புறம் முகலாயர்கள் ஆட்சி காலத்துல நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா ரொம்ப பெருசா போகும். பட் இதை நம்ம 15 மார்க்குங்கிற 1/3 போர்ஷன் நம்ம சொல்லி முடிக்கணும். ஒரு 4 ஹெட்டிங்ல சொல்ல ட்ரை பண்ணணும். ஸோ ஹிஸ்டாரிக்கல் ட்ரேசஸ்ங்கிறது ஒரு தனி கொஸ்டின்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் ஏராவை பொறுத்தவரை ஹிஸ்டாரிக்கல் ட்ரேசஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மௌரியன் எம்பையர்ல பாத்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம் வந்து ஒரு 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 எமினண்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் எப்படி இருக்கணும், சிவில் சர்வெண்ட்ஸை பத்தி சொல்லியிருக்கு. ஸோ அடுத்தது முகல் ஏரால பாத்தீங்க அப்படின்னா அமத்தியா, மன்சப்தார் இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சிவில் சர்வெண்ட்ஸ்ல பெரிய முக்கியமான அதிகாரிகள், சீஃப் செக்ரட்டரி ரேங்க்ல இருந்திருக்காங்க, அரசருக்கு ஆலோசனை சொல்றது. ஸோ டியூரிங் த பீரியட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிறது தான் ஃபவுண்டேஷனே போடுறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா கார்ன்வாலிஸ் அப்படிங்கிறவர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு அப்படின்னா கம்ப்ளீட் யூரோப்பியனைசேஷன் ஆஃப் சிவில் சர்வீசஸ். இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீசஸ்ங்கிறாங்க. இவர் வர்ற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய கையூட்டுக்கள் இருந்துச்சு. இவர் வந்து கவர்னர் ஜெனரலா வரும் பொழுது
பெங்கால் கவர்னர் ஜெனரலா வரும்போது நிறைய கையூட்டுகள் இருந்துச்சு. நிறைய லஞ்சம் வாங்குனாங்க. நேட்டிவ் பீப்பிள், ஆர்டிசன்ஸ் நிறைய பணம் வாங்குறது இவங்கள்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. இப்ப இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் கார்ன்வாலிஸ் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு சம்பளம் நல்ல ரிச் சேலரி குடுப்போம். நல்ல இங்கிலாந்துல நல்லா ட்ரெயின் பண்ணி ஆட்கள எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு முடிவு எடுத்தா, கம்ப்ளீட் யூரோப்பியனைசேஷன் பண்றாரு. யூரோப்பியனைசேஷன் அப்படின்னா, ஐரோப்பால இருந்து மட்டும் தான் சிவில் சர்வன்ட்ஸ் எடுக்கணும். இந்தியன்ஸ் அங்க கிடையாது. ஸோ ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீசஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. ஸோ மெரிட் பேஸ்டு சிவில் சர்வீசஸ்ன்னு கொண்டு வராங்க. அதாவது தேர்வு. அப்ப இதுக்கு முன்னாடி தேர்வு கிடையாதுன்னா, இதுக்கு முன்னாடி தேர்வுலாம் கிடையாது. ஸோ ஹெய்லிபெரி அப்படின்னு லண்டன்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல சில நாமினேட்டட் மெம்பர்ஸ் மட்டும் ட்ரெயின் பண்ணப்படுவாங்க. ட்ரெயின் பண்ணிட்டு அவங்க டேரக்டா இந்தியாவுக்கு வரும். அவங்களுக்கு மெரிட் சிஸ்டமும் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் அப்ப கிடையாது. 1853ல தான் ஃபர்ஸ்ட் மெரிட் பேஸ்டு சிவில் சர்வீசஸ் கொண்டு வராங்க. அந்த சிவில் சர்வீசஸ்ல அப்ப இந்தியர்கள் கலந்துக்கிடலாமா அப்படின்ட்டு ஒரு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ அப்ப இந்தியர்கள் கலந்துக்கிறதுக்கு பெருசா அனுமதி கொடுக்கல. ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா டியூரிங் பிரிட்டிஷ் கிரவுன் எரா. ஸோ பிரிட்டிஷ் கிரவுன் எரா காலகட்டத்துல நமக்கு சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1861. இவங்க தான் இன்க்ளூஷன் ஆஃப் இந்தியன்ஸ்னு சொல்றாங்க. இந்தியர்களையும் பணியில சேர்த்துக்கங்க. ஸோ சிவில் சர்வன்ட்ஸ்ல இந்தியனையும் உள்ள கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு இந்த சார்ட்டர் ஆக்ட் தான் 1861 சொல்லுது. ஸோ 1863ல ஒரு சிக்னிபிகண்டான ஈவெண்ட் நடக்குது. ஃபர்ஸ்ட் இந்தியன் சிவில் சர்வெண்ட் சத்யேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் உள்ள வராரு. 1866 பாத்தீங்கன்னா ஐச்சிசன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் வருது. ஸோ இவங்க வந்து நிறைய ரெப்ரசன்டேஷன் இந்தியர்களை அதிகப்படுத்தணும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. அப்புறம் 1912ல பாத்தீங்கன்னா ஐலிங்டன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் போடுறாங்க. இவங்க பிராட் நேச்சரா ரெண்டா பிரிக்கிறாங்க. சிவில் சர்வெண்ட்ஸ் வந்து கோவனன்ட் அன்கோவனன்ட் சிவில் சர்வெண்ட்ஸ் தனியா என்ன பண்றாங்களாம் பிரிச்சு அதன் அடிப்படையில கேட்டகரைஸ் பண்றாங்க. கோவனன்ட் அன்கோவனன்ட், மேல்நிலை கீழ்நிலை அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ 1923ல பாத்தீங்கன்னா லீ கமிஷன், ஆக்சுவலா ராயல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்தியாவில் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது பின்னாடி நமக்கு உருவானுச்சு. அது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா இருந்துச்சு. அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதே இவர் தான், லீ கமிட்டி அல்லது ராயல் கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க சிவில் சர்வீசஸ் மூணா பிரிச்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒண்ணு, சென்ட்ரலுக்கு தனியா, அதுக்கப்புறம் ப்ரொவின்சஸ்க்கு தனியா. ப்ரொவின்ஸ்னா மாகாணங்கள், அப்ப இருந்தது மாகாணங்கள் இருந்தனால மாகாணங்களுக்கு தனியாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஏரா, சுதந்திரத்திற்கு பிறகு ஹிஸ்டரின்னு சொன்னாலும் நம்ம அந்த அப் டு டேட் வரைக்கும் கூட நம்ம சொல்லலாம். நான் அவ்வளவு தூரம் எழுதுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஏரான்னு கேட்கும்போது நம்ம வந்து பார்ட் 14 ஆர்டிகிள் 308ல இருந்து 323 வரைக்கும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம சேர்த்திருக்கோம். ஸோ ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் ஆக்ட் 1951 நம்ம கொண்டு வர்றாங்க. ஸோ சர்தார் பட்டேல் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீசஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சரி, இப்போ இதுல நிறைய சொல்லலாம். ஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஐபிஎஸ் 2 சர்வீஸ் இருந்துச்சு. பிரிட்டிஷரால வந்து அது ஐஏ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான், நாட் சர்வீஸ். அதுக்கப்புறம் அது ஐபி இந்தியன் போலீஸ் தான் இருந்துச்சு. ஸோ இண்டிபெண்டன்ஸ் எராவுக்கு அப்புறமா சுதந்திர காலகட்டத்துக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஐஏஎஸ் மாத்திரம், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் மாத்திரம் 2 சர்வீஸ் தான் இருந்துச்சு. ஆஃப்டர் தட் 1966ல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சர்வீஸை புதுசா உருவாக்குனாங்க. அதான் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஸோ இதெல்லாம் சொல்ல வாய்ப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்க. எவ்வளவு ரத்தன சுருக்கமா சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒருவேளை 15 மார்க் கொஸ்டின் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட ட்ரேஸ் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா மட்டும் அதை ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல இது 3 கொஸ்டின்ங்கிறனால அதையும் நம்ம மீதி அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேலஞ்சஸ் ஃபேசிங் இந்தியன் சிவில் சர்வீசஸ். ஸோ பொதுவா இந்தியாவுல சிவில் சர்வீஸ்ல அட் பிரசன்ட் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, சேலஞ்சஸ்ன்னு சொல்றதை விட சவால்கள் அப்படின்னு அதை சொல்றாங்க. பிரச்சனை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சிவில் சர்வெண்ட் வந்து அதை பிரச்சனையா பார்க்க மாட்டாங்க, சேலஞ்சா தான் பார்ப்பாங்க. நாளைக்கு நீங்களும் ஒரு பணிக்கு போனீங்கன்னா அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கக்கூடாது, அங்க என்ன சேலஞ்ச் இருக்குன்னு தான் நம்ம அட்ரஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா பொலிட்டிகைசேஷன் அண்ட் எரோஷன் ஆஃப் நியூட்ரலிட்டி. முதல்ல சிவில் சர்வெண்ட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா அரசியல் சாயம், பொலிட்டிகைசேஷன் அல்லது எரோஷன் ஆஃப் நியூட்ரல், நடுநிலைத்தன்மை கொஞ்சம் போக ஆரம்பிக்கும். மேக்சிமம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரபிளாகத்தான் இருக்கு ட்ரை பண்ணுவார். கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு அந்த கவர்மெண்டோட என்டையர் டென்யூர் வரைக்கும் இருந்தா அவருக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா, நாளைக்கு அவருடைய பதவி உயர்வு, வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நமக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்குமோன்னு பார்ப்பாரு. ஸோ லேக் ஆஃப் அட்டானமி, தனித்துவம் அப்படிங்கிறதும் அவருடைய சுதந்திரம் என்பதும் இந்த இடத்துல பாதிக்கப்படுது. ஸோ நான் பார்ட்டிசனா இருக்கணும் அப்படிங்கிற அந்த குணம், அந்த கேரக்டர், ஒரு சிவில் சர்வெண்ட் வந்து ஏதாவது ஒரு கட்சி சார்ந்தவராக இருக்கக்கூடாது. அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் தான் நல்லா வேலை செய்வேன், இன்னொரு கவர்மெண்ட் தான் நல்லா வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ அந்த அந்த பிரச்சனை இந்த இடத்துல வந்து எழுதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெட்டாபிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புணர்வு பேர். ஸோ பொதுவாவே நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் தான் மக்களுக்கு பொறுப்பா இருக்கிறாங்க. ஸோ ஏன் பொறுப்பா இருக்கிறாங்கன்னா அவங்க மக்கள்கிட்ட நேரடியாக வாக்கு சேகரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதுல அதிகாரத்துக்கு வர்றாங்க.
சிவில் சர்வெண்ட்ங்கிறவங்க யாருக்கு பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலதிகாரிகளுக்கு மட்டும்தான். வெர்டிகலா மட்டும் பார்த்தீங்கன்னா, அவங்க பொறுப்பா இருக்கிறாங்க. தனக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் பொறுப்பா இருக்காங்க. மக்களுக்கு ஏதாவது பொறுப்புணர்வோட இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப குறைவு தான். லேக் ஆஃப் அக்கவுண்டபிலிட்டி அண்ட் ரெட்டாபிசம். ரெட்டாபிசம் சிவப்பு நடைமுறைனா, மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, அரசு அலுவலகங்கள்ல அந்த கையூட்டு வாங்குறது, இந்த மாதிரி பிரச்சனை ரெட்டாபிசம் ரொம்ப ஃபேவரிசம் பண்ணி குடுக்கறது. வேணுங்கிறவங்களுக்கு முதல்ல எதையாவது செஞ்சு குடுக்கறது. அந்த மாதிரி. இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, FAFOன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் இன், ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் இயர்லியர் பீரியட்ல இந்த மாதிரி நான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ புவர் அடாப்டபிலிட்டி ஆஃப் டெக்னாலஜி. ஸோ பொதுவா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாவே இருக்கட்டுமே. ஆனா அவங்க அடாப்டபிலிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, புது புது டெக்னாலஜிக்கு ஏத்தாப்புல மாறணும் அப்படிங்கிற விஷன்ஸ் கொஞ்சம் பொதுவாவே காமனா குறைவா இருக்கு. இது எல்லாமே இண்டிகேட் பண்ணி சொல்லல. பர்ட்டிகுலர் ஆள் கிடையாது. பொதுவா சொல்றோம். ஏன்னா ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இஷ்யூஸ். ரெக்ரூட்மெண்ட்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம சிவில் சர்வெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஒரு டைம் என்ட்ரி தான். ஒன் டைம் என்ட்ரி சிஸ்டம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, தியரிட்டிக்கல் நாலேஜ மட்டும் தான் செக் பண்றாங்க. இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா, ஃபுல்லா படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, சயின்ஸு, அப்புறம் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி இதுல யார் நல்லா ஒரு நாலேஜபிளா இருக்காங்களோ, தியரிட்டிக்கலா யார் எழுதுறதுக்கு நல்ல ஸ்டஃப்பான நாலேஜா இருக்காங்களோ, அவங்க அடிச்சு உள்ள வந்துடுறாங்க. ஸோ ஒன் டைம் எஃபிஷியன்சி சிஸ்டம், ஒன் டைம் என்ட்ரி சிஸ்டம்ங்கிறதுனால, ஒரு முறை அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா அவ்வளவுதான். அவங்க நேரம் கிளிக் ஆயிட்டுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அதாவது இந்த படிக்கிறதுக்கும் அவங்களுடைய திறமைக்கு சம்மந்தமே கிடையாது. கரெக்ட் தானே? அதாவது அந்த 10 சப்ஜெக்ட் நல்லா படிச்சு எழுதி ஃபுல் மார்க் வாங்கினா மட்டும் நல்ல சிவில் சர்வெண்ட் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பெருசா சோதிக்கிறது கிடையாது. ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, அர்பன் ரூரல் டிவைடுன்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாவுல நகர்ப்புறம், கிராமப்புறங்கள் 2 பகுதி இருக்கு. இன்னைக்கு எந்த சிவில் சர்வெண்ட்ஸுமே பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிராமப்புறத்துக்கு போய் சேவை செய்ய போறேன் அப்படின்னு நம்ம யாருமே நினைக்கிறது கிடையாது. பொதுவா ஒரு கிராமப்புறத்துல நமக்கு போஸ்டிங் போடுறாங்கனாலே முதல்ல நினைப்போம், அச்சச்சோ! வசதி இல்லாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ அது ஒரு ரிலக்டன்ஸ குடுக்குது. ஒரு தயக்கத்த குடுக்குது. ஸோ சர்வ் ரூரல் பீப்பிள்க்கு. ஸோ அதுவும் இல்லாம பொலிட்டிகைஸ்டு டிரான்ஸ்ஃபர் நல்ல நேர்மையா இருந்தா திரும்ப திரும்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்கிறதும் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு. இந்த 4 டைப்ல வந்து நம்ம சேலஞ்ச சொல்றோம். இதுக்கும் கூட சொல்லலாம். பட் வந்து கொஸ்டின் நம்ம இன்னும் அடுத்த ஒரு சேலஞ்ச் அடுத்த ஒரு பார்ட்டே நம்ம எழுத வேண்டியிருக்கு. கீ ரீஃபார்ம்ஸ்ன்னு எழுத வேண்டியிருக்கு. ஸோ கீ ரீஃபார்ம்ஸ்னா இதுவரைக்கும் என்னென்ன ரீஃபார்ம்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் ரூல்ஸ் 1964. அப்புறம் ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் கான்டக்ட் ரூல்ஸ் 1968. அது போக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதுல எல்லாத்துலயுமே அவங்களுடைய எத்திக்கல் பிஹேவியரை சேஞ்ச் பண்ற மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ ஏஆர்சி, செகண்ட் ஏஆர்சி. ஸோ இரண்டாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனுடைய ரிப்போர்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அப்ரைசல் சிஸ்டத்தை தான் அவங்க என்ன சொல்றாங்க, போற்றி வைக்க சொல்றாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படின்னா, அதாவது இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா அப்ரைசலுமே வேலை செஞ்சா மட்டும் இருக்கக்கூடாது. இவங்களுடைய திறன் அடிப்படையில தான் பதவி உயர்வு கொடுக்க முடியும். இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சீனியாரிட்டி அடிப்படையில இருக்கு. சீனியாரிட்டினா வயசு வந்துருச்சுன்னா அடுத்தடுத்த போஸ்டிங் ப்ரொமோஷன் போயிட்டே இருக்கு. ஒரு பிரைவேட் நிறுவனத்துலலாம் பாத்தீங்கன்னா, சீனியாரிட்டிய வச்சுலாம் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குங்கிறத பார்ப்பாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்றவங்க சின்ன வயசுல இருந்து வந்தாலுமே டக்கு டக்கு டக்குன்னு ப்ரொமோட் ஆகி போயிட்டே இருப்பாங்க. சில திறமையே இல்ல, திறமைய வளர்க்க விரும்பவும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு செடென்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல அவங்க வந்து அப்ரைசல் பண்ண மாட்டாங்க. ஸோ அத செகண்ட் ஏஆர்சி வந்து ப்ரமோட் பண்ணிருக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லேட்டரல் என்ட்ரியையும் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மிஷன் ஆஃப் லேட்டரல் என்ட்ரி. லேட்டரல் என்ட்ரின்னு சொன்னோம்னா, அதாவது டைரக்ட்டா ஐஏஎஸ் ஆனவங்க மட்டும் தான் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பிரைவேட் கம்பெனில நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்கள கூட இவங்க நேரடியா கவர்ன்மெண்ட் ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. எந்த எக்ஸாம் இல்லாம அவங்களுடைய ப்ரொஃபைல பார்த்து, அவங்களுக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ மாரி கண்டக்ட் பண்ணிட்டு கூட, டைரக்ட்டா ஒரு பிரைவேட் கம்பெனி, ஏதாவது ஒரு ஐபிஎம் கம்பெனில நல்ல ஒரு டாப் பொசிஷன்ல இருக்காங்க. அந்த மாரி ஒரு ஐபிஎம்மோ, ஒரு ஷெல் கம்பெனிலயோ, ஏதோ ஒரு நல்ல பிரைவேட் கம்பெனி, நல்ல சேலரி பேக்கேஜ்ல இருக்காங்க. அவங்களுடைய நாலேட்ஜ் நமக்கு தேவைப்படுதுன்னு நினைச்சா லேட்டர் என்ட்ரி மூலமா கூட கொண்டு வரலாம். 2018ல இந்த சிஸ்டம் கூட இருக்கு. ஸோ டைரக்ட் ஐஏஎஸ் இல்லைன்னா கூட ஜாயிண்ட் செக்ரட்டரி கம்பெனிஸ் மூலமா கூட வர முடியும். அப்புறம் செகண்ட் பாத்தீங்கன்னா மிஷன் கர்மயோகி அப்படின்னு 2020ல பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிவில் சர்வெண்ட்டுடைய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அவங்களுடைய கெப்பாசிட்டி பில்ட் பண்றதுக்குமான திட்டம் இது. ஸோ டிஜிட்டல் கவர்னன்ஸ், ஆஃபீஸ் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸ்பேரோ அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முன்னாடி பார்த்து அவங்கள்ட்ட ஃபைல் கையெழுத்து வாங்கி அப்படிங்கிற முறையெல்லாம் மாத்திட்டு இந்த ஸ்பேரோங்கிற ஒரு முறையில என்ன செய்யலாம் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. சிபி கிராம்ஸ் அப்படிங்கிறதும் இவங்களுக்கான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய டிரான்ஸ்பரன்சிக்காக கவர்மெண்ட்டுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ரியல் டைமா ஒரு ஃபைல் எப்படி டிஸ்க்ளோஸ் பண்றாங்க, ஒரு டைம் வந்து எப்படி க்ளோஸ் பண்றாங்கிறத தெரிஞ்சுக்கிறது. சரிங்களா? இதெல்லாம் வந்து கவர்மெண்டோடைய கீ ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனைகள் நம்ம அங்க சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ சேலஞ்சஸ்ன்னு சொன்னதுனால, அந்த சேலஞ்ச நம்மளும் அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு சில வே ஃபார்வர்ட்ஸ் நம்ம குடுக்குறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா
கவர்மெண்ட்டோடைய சர்வீஸ்ல வேலைக்கு வர்றவங்களே ஒரு ரூல் சென்ட்ரிக்கா வேலை பார்க்காம ரோல் சென்ட்ரிக்கா மாறணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ரோல் சென்ட்ரிக்காக மாறி வேலை செய்ய வேண்டும். ஃபோக்கஸிங் ஆன் அவுட்கம் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ எப்பவுமே எந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல செயல்பாடுகளும் நிறைய அவுட்புட் அதிகமா இருக்குதோ அந்த திட்டங்கள் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் எஃபிஷியன்சி, ப்ரொஃபஷனலிசம் அண்ட் இன்னோவேஷன். இதைத்தான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் டீம் ஒரு 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 என்ன சொல்றது ஒரு சிவில் சர்வெண்ட்டே நம்ம எதிர்பார்க்க வேண்டியது. எஃபிஷியண்டா வேலை பார்க்கணும். ஒரு டைம் பவுண்டா வேலை பார்க்க கூடாது. எப்பவும் வேலை பார்க்க தயாரா இருக்கணும். ஸோ 24/4 பாத்தீங்கன்னா ஒரு டிசார்டர்ஸா ஒர்க் பண்றதுக்கு ஒரு தயாரா இருக்கணும். ஸோ ப்ரொஃபஷனலிசம் வேலை பார்க்கறதுலயும் ஒரு நேர்த்தியா வேலை பார்க்கணும். அண்ட் இன்னோவேஷன் புதுசு புதுசா உருவாக்கணும். ஸோ அந்த காம்படன்ஸ் லிமிட் காம்பிடன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த லிமிட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு இல்லாம அதை தாண்டி அவங்க நிறைய ரோல் பிளே பண்ணும்போது தான் ஒரு நல்ல சிவில் சர்வெண்டா மாற முடியும். ஸோ அது ஏற்கனவே நம்ம முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் பிரகாரமே நோ டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் கேன் ஃபங்க்ஷன் வித்தவுட் அன் எஃபிஷியன்ட் சிவில் சர்வெண்ட்னு சர்தார் பட்டேல் சொல்லியிருக்காரு. ஸோ வே ஃபார்வர்ட் ஆர் கன்க்ளூஷன் கூட நீங்க கொடுக்கலாம். ஸோ கன்க்ளூஷன் கொடுக்கும்போது நம்ம சொன்னதே தான். ஸோ மோர் எஃபிஷியன்ட் இன்னோவேஷன் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ப்ரொஃபஷனலிசம் இஸ் அ நீட் ஆஃப் மாடர்ன் சிவில் சர்வெண்ட்ஸ் இன் டெமோக்ராட்டிக் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஹிஸ்டரி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இன்னும் கூட ஹிஸ்டரி நம்ம குறைக்கணும் குறைச்சிக்கலாம். இதுல கொஞ்சம் நிறைய ஹிஸ்டரி கூட இருக்கு. அதனால ஹிஸ்டரி ஒரு பக்கத்துக்கு வந்திருக்கு. அடுத்தது அரை பக்கத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலஞ்சஸ் வந்திருக்கு. அடுத்தது கால் பக்கத்துக்கு தான் அந்த ரீஃபார்ம்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ ரீஃபார்ம்ஸே உள்ள கொண்டு வந்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு பயன் பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்கு. பட் இதை கூட நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட என்ன செஞ்சுக்கலாம். சில இடத்துல விரிவாக்கிக்கலாம், சில இடத்துல சுருக்கிக்கலாம். பட் இந்த இடத்துல சிவில் சர்வீசஸ்ன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இதை கொடுக்கல நான் டைரக்டாவே எழுத போறேன் அப்படின்னா கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஹிஸ்டாரிக்கல் ட்ரேஸை முன்னாடி கொண்டு வந்துட்டு இந்த மீதி ஏரியா கூட நீங்க கவர் பண்ணிருக்கலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.